என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி சொல்லவும், நம்மை ஆராய்ந்து பார்க்கவும், இன்னும் நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நாட்களை தந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் இந்த வருஷத்தை முடிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வாழ வைத்திருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக. இன்றைய முத்து என்ற இந்த சிறிய தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இடைப்படுவாராக. இந்த வரப்போகிற நாட்களிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் இந்த நாட்களை செலவிடுவோம். ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆண்டவரோடு நெருங்குவதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். உக்கிரானக்காரன், ஸ்டூவர்ட் என்று சொல்வார்கள். அதாவது மேனேஜர் டு ஹிஸ் எஸ்டேட். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பொறுப்பாளியாக வைக்கப்படுகிறவன் தான் இந்த ஸ்டூவர்ட் என்று சொல்வார்கள். இந்த உக்கிரானக்காரன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும் பொழுது, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருக்கிறான். அந்த உக்கிரானக்காரன் சரியாக அவன் பொறுப்பில் இல்லை, அவனுடைய பதவியில் இல்லை என்பதை அறிந்துதான் அந்த எஜமான் அவனை பார்த்து, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை தள்ளுவதை பார்க்கிறோம். அதுக்குள்ளே அவன் எப்படியெல்லாம் போய் தன்னுடைய எஜமானை அவன் பிரியப்படுத்துகிறான் என்பதை தான் நீங்கள் அந்த ஓமையில் படிப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை உக்கிரானக்காரனாக வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உக்கிரானக்காரர்கள். நம்ம யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் இந்த வருஷத்தை குறித்து ஏதாவது நம்மகிட்ட கணக்கு கேட்டால் என்ன சொல்வோம்? எப்படி சொல்வோம்? என்ன பதில் சொல்வோம்? ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல எதை குறித்து கணக்கு கேட்க போகிறார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு கணக்கு கேட்குறாருன்னு வச்சுக்கோமே. என்ன கணக்கு கேட்பாரு? எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட நம்ம அதை தான் வாசிக்கிறோம். கொலோசியர் 4:5, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ரொம்ப அழகாக நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். 5,25,600 நிமிஷங்கள் ஒரு வருஷத்தில் இருக்கிறது. 5,25,600 நிமிடங்கள் ஒரு வருஷத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். 8,760 மணி நேரங்கள் ஒரு வருஷத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். 8,760 மணி நேரங்கள் ஆண்டவர் ஒரு வருஷத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இது எதுவுமே நம்ம திரும்பி போய் எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க, இன்னொரு 1 மணி நேரம் நான் வாழ்ந்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை இழந்தது தான். ஒருவேளை இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில், சரி எனக்கு கணக்கு ஒப்புவி அப்படின்னு நம்மளை பார்த்து இந்த 8,760 மணி நேரங்களை குறித்து கணக்கு கேட்டால் என்ன சொல்வோம்? எப்படி சொல்வோம்? யோசித்து பாருங்களேன். எத்தனை மணி நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோம்? எத்தனை மணி நேரத்தை இந்த வருஷத்தில் நம்ம வேஸ்ட்டாக கழிச்சிருக்கிறோம்? தேவையில்லாத காரியத்திற்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி, தேவையில்லாததை பேசி, தேவையில்லாததை பார்த்து, தேவையில்லாததை சிந்திச்சு எத்தனை மணி நேரங்களை நம்ம வீணடிச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தூங்கின நேரம் எவ்வளவு? சாப்பிட்ட நேரம் எவ்வளவு? நம்ம ஒரு வேளை எதையுமே செய்யாமல் சும்மா இருந்த நேரம் எவ்வளவு? நம் நேரத்தை யார் திருடுனது?
நம்ம இந்த நம்முடைய நேரத்தை எதற்கு செலவழித்து நேரத்தை வீணடித்தோம்? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உக்ரானக்காரன் எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். யோசித்து பாருங்களேன். நம்ம ஒரு வேளை சில நேரங்கள் அளவுக்கு மிஞ்சி தூங்கியிருப்போம், சில நேரம் சாப்பாட்டுக்கு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ற நேரம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அதனால தான் அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கணும்ல. மார்த்தாள் அப்படி தான் அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கினான். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொள்வதை காட்டிலும் அங்கே நிறைய காரியத்தை செய்வதில் தீவிரம் காண்பித்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு தேவையில்லாத காரியங்களை நேரத்தை செலவு பண்ணிட்டு இன்றைக்கி நம்முடைய நேரத்தெல்லாம் வீணடித்தவங்களா இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, அன்போடு கூட சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். இந்த வருஷத்தில் வீணாக செலவு பண்ண நேரத்துக்காக மன்னிப்பு கேட்போமா? வீணாக தேவையில்லாத இடத்துக்கு போனோம், தேவையில்லாததை பேசுனதுனால, தேவையில்லாத அந்த நம்முடைய மணியெல்லாம் நம்ம நேரத்தெல்லாம் திருட ஒப்பு கொடுத்ததுனால மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவர் மன்னிக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். திரும்ப போன நேரத்தை திரும்ப மீட்க முடியாது. மன்னிப்பு கேட்டுட்டு இனி இருக்கிற நேரங்களையாவது சரியாய் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இந்த நிமிஷத்தை நான் வீணடிச்சிடக்கூடாது. சும்மா விட்டு அதை வீணடித்து ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கும் போது வெட்கத்தோடு கூட சாரி ஆண்டவரே, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அலறிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நேரத்தையும் ஞானமாக செலவு பண்ணுவோம், ஒழுங்காய் செலவு பண்ணுவோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22, 29ஆம் வசனம் வரைக்கும் பாருங்களேன். அந்த வசனங்களில் அகிமாசை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஓடுனானான். ஓடும்போது யோவாப் சொல்கிறார், நீ செய்தியே இல்லாமல் எதுக்கு நீ ஓடுற பாருங்க. ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை நான் எப்படியும் ஓடுவேன். அப்புறம் பாருங்கள், அந்த 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகி அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். செய்தியே இல்லாமல் ஓடுனான். அவன் ஓட்டம், அவனுடைய நேரம் எல்லாம் வேஸ்ட்டு தானே. இப்படி தான் நிறைய பேர் ஓடிட்டுருக்கிறாங்க. இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறிச்சிக்கோங்க. கொலோசியர் 4:5. கொலோசியர் 4:5. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். எப்படியெல்லாம் தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்து ஓடினதுக்காக மன்னிப்பு கேட்போம், சரிப்படுத்தி கொள்வோம். ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எஞ்சிருக்கிற நேரங்களை ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஞானமாய் செலவு செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, மீண்டும் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் ஞானமாய் எங்கள் நேரத்தை செலவழிக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் ஆண்டவரே புத்தியோடு, அறிவோடு, தேவ கிருபையோடு சரியாய் செலவழிக்க, யாரும் எங்கள் நேரத்தை திருட நாங்கள் இடம் கொடுக்காமல் கவனமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பேசும், தொடர்ந்து இடைப்படும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.